சுதந்திரமான பிளைன்ஃபீல்ட் கிறிஸ்தவ அறிவியல் தேவாலயத்திலிருந்து வாராந்திர பைபிள் பாடத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். அது அமெரிக்காவின் பிளைன்ஃபீல்ட், நியூ ஜெர்சியில் அமைந்துள்ளது. மேலும் தகவலுக்கு எங்கள் வலைத்தளத்தை பார்வையிடவும். www.plainfieldcs.com. இது பாடம் ஞாயிற்றுக்கிழமை மே 4, 2025. தலைப்ப நித்திய தண்டனை. கோல்டன் உரை. நீதிமொழிகள். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான். பொறுப்பு ரீதியான வாசிப்பு. யாக்கோபு. என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும்போது, உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமையை உண்டாக்குமென்று அறிந்து, அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல், பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி, பொறுமையானது பூரண கிரியை செய்யக்கடவது. உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாயிருந்தால், யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய தேவனிடத்தில் கேட்கக்கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். சோதிக்கப்படுகிற எவனும், நான் தேவனால் சோதிக்கப்படுகிறேன் என்று சொல்லாதிருப்பானாக. தேவன் பொல்லாங்கினால் சோதிக்கப்படுகிறவரல்ல, ஒருவனையும் அவர் சோதிக்கிறவருமல்ல. அவனவன் தன் சுய இச்சையினாலே இழுக்கப்பட்டு சிக்குண்டு சோதிக்கப்படுகிறான். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்துண்டாகி, சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையின் நிழலுமில்லை. அவர் சித்தங்கொண்டு தம்முடைய சிருஷ்டிகளில் நாம் முதற்பலன்களாவதற்கு நம்மை சத்திய வசனத்தினாலே ஜெனிப்பித்தார். பாடம் பிரசங்கம். பைபிளிலிருந்து. சங்கீதம். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். எவனுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ, எவனுடைய ஆவியில் கபடமில்லாதிருக்கிறதோ அவன் பாக்கியவான். நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல், என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன், என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர். இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தியுள்ளவனெவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டாலொழிய, உன் கிட்டச் சேராத புத்தியில்லா குதிரையைப் போலவும் கோவேறு கழுதையைப் போலவும் இருக்க வேண்டாம். துன்மார்க்கனுக்கு அநேக வேதனைகளுண்டு, கர்த்தரை நம்பியிருக்கிறவனையோ கிருபை சூழ்ந்து கொள்ளும். நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து களிகூருங்கள். செம்மையான இருதயமுள்ளவர்களே, நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கமிடுங்கள். எரேமியா. கர்த்தரால் எரேமியாவுக்கு உண்டான வசனம்: நீ எழுந்து, குயவன் வீட்டிற்குப் போ, அங்கே என் வார்த்தைகளை உனக்கு தெரிவிப்பேன் என்றார். அப்படியே நான் குயவன் வீட்டிற்கு போனேன். இதோ, அவன் திரிகையினாலே வனைந்து கொண்டிருந்தான். குயவன் வனைந்து கொண்டிருந்த மண்பாண்டம் அவன் கையிலே கெட்டுப்போயிற்று. அப்பொழுது அதை திருத்தமாய்ச் செய்யும்படிக்கு தன் பார்வைக்குச் சரியாய் கண்டபடி குயவன் அதை திரும்ப வேறே பாண்டமாக வனைந்தான். அப்பொழுது கர்த்தருடைய வசனம் எனக்கு உண்டாகி, அவர்: இஸ்ரவேல் குடும்பத்தாரே, இந்த குயவன் செய்தது போல நான் உங்களுக்குச் செய்யக்கூடாதோ என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதோ, இஸ்ரவேல் வீட்டாரே, களிமண் குயவன் கையில் இருக்கிறது போல நீங்கள் என் கையில் இருக்கிறீர்கள். பிடுங்குவேன், இடிப்பேன், அழிப்பேன் என்று நான் ஒரு ஜாதிக்கு விரோதாகவும் ஒரு ராஜ்யத்துக்கு விரோதமாகவும் சொன்ன மாத்திரத்தில், நான் விரோதமாய் பேசின அந்த ஜாதியார் தங்கள் தீங்கை விட்டு திரும்பினால்,
நானும் அவர்களுக்கு செய்ய நினைத்த தீங்கை செய்யாதபடிக்கு மனம் மாறுவேன். லூக்கா. இயேசு பிரதியுத்தரமாக பேசினார். லூக்கா. பின்னும் அவர் சொன்னது, ஒரு மனுஷக்கு 2 குமாரர் இருந்தார்கள். அவர்களில் இளையவன் தன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தரவேண்டும் என்றான். அந்தப்படி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டுக் கொடுத்தான். சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமாய் ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போட்டான். எல்லாவற்றையும் அவன் செலவழித்த பின்பு அந்த தேசத்திலே கொடிய பஞ்சமுண்டாயிற்று. அப்பொழுது அவன் குறைவுபடத் தொடங்கி அந்த தேசத்து குடிகளில் ஒருவனிடத்தில் போய் ஒட்டிக்கொண்டான். அந்த குடியானவன் அவனை தன் வயல்களில் பன்றிகளை மேய்க்கும்படி அனுப்பினான். அப்பொழுது பன்றிகள் தின்கிற தவிட்டினாலே தன் வயிற்றை நிரப்ப ஆசையாயிருந்தான். ஒருவனும் அதை அவனுக்கு கொடுக்கவில்லை. அவனுக்கு புத்தி தெளிந்தபோது அவன், என் தகப்பனுடைய கூலிக்காரர் எத்தனையோ பேருக்கு பூர்த்தியான சாப்பாடு இருக்கிறது, நானோ பசியினால் சாகிறேன். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்தில் வந்தான். அவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனைக் கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தஞ்செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பன் தன் ஊழியக்காரரை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள். நாம் புசித்து சந்தோஷமாயிருப்போம். என் குமாரனாகிய இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான். காணாமற்போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்படத் தொடங்கினார்கள். அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டுக்குச் சமீபமாய் வருகிறபோது கீத வாத்தியத்தையும் நடனக்களிப்பையும் கேட்டு, அப்பொழுது அவன் கோபமடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி இழைத்தான். அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ, இத்தனை வருஷகாலமாய் நான் உமக்கு ஊழியஞ்செய்து ஒரு காலும் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோடே நான் சந்தோஷமாயிருக்கும்படி நீர் ஒரு காலும் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியையாவது கொடுக்கவில்லை. அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்போதும் என்னோடிருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதாயிருக்கிறது. யோவான். தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருளில்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாயிருக்கிறது. நாம் அவரோடே ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாயிருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாயிருப்போம். அவர் ஒளியிலிருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். நமக்கு பாவமில்லையின் போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம், சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். எபேசியர். உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியுள்ளவர்களாகி மெய்யான நீதியிலும் பரிசுத்தத்திலும் தேவனுடைய சாயலாக சிருஷ்டிக்கப்பட்ட புதிய மனுஷனை தரித்துக் கொள்ளுங்கள். சகலவிதமான கசப்பும் கோபமும் மூர்க்கமும் கூக்குரலும் தூஷணமும் மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது.
ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து, கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். மேரி பேக்கர் எட்டி எழுதிய கிறிஸ்டியன் சயின்ஸ் பாடநூல் அறிவியல் மற்றும் ஆரோக்கியத்துடன் கீடூத்தி ஸ்கிரிப்ட்ஸிலிருந்து தொடர்புடைய பத்திகளை படிப்பேன். அறிவியல் மற்றும் ஆரோக்கியம். அழியாத மனிதன் கடவுளின் அரசாங்கத்தை நிரூபிக்கிறான். நல்லது, அதில் பாவம் செய்ய சக்தி இல்லை. கிறிஸ்தவ அறிவியலை மனிதன் முழுமையாக நிரூபிக்கும் போது அவன் பரிபூரணனாக இருப்பான். அவனால் பாவம் செய்யவோ துன்பப்படவோ பொருளுக்கு உட்பட்டவனாகவோ கடவுளின் சட்டத்தை மீறவோ முடியாது. கிறிஸ்தவ அறிவியலில் சத்தியத்தை மறுப்பது ஆபத்தானது. அதே நேரத்தில் சத்தியத்தையும் அது நமக்கு என்ன செய்துள்ளது என்பதையும் நியாயமாக ஒப்புக்கொள்வது ஒரு பயனுள்ள உதவியாகும். பெருமை, மூடநம்பிக்கை அல்லது ஏதேனும் பிழை பெறப்பட்ட நன்மைகளை நேர்மையாக அங்கீகரிப்பதை தடுத்தால் அது நோயுற்றவர்களின் மீட்சிக்கும் மாணவரின் வெற்றிக்கும் தடையாக இருக்கும். கிறிஸ்தவ அறிவியல் மனிதனுக்கு மனப்பான்மைகளை கட்டுப்படுத்த கட்டளையிடுகிறது. வெறுப்பை கருணையால் அடக்கவும், காமத்தை கற்பு மூலம் வெல்லவும், பழிவாங்கலை தர்மத்தால் வெல்லவும், வஞ்சகத்தை நேர்மையால் வெல்லவும். அன்பு நம்மை சோதனையிலிருந்து விடுவிக்க அவசரப்படுவதில்லை, ஏனென்றால் அன்பு என்பது நாம் சோதிக்கப்பட்டு சுத்திகரிக்கப்படுவோம் என்பதாகும். தவறுக்கான துக்கம் சீர்திருத்தத்தை நோக்கிய ஒரு படி மட்டுமே, மிக எளிதான படியாகும். ஞானத்திற்கு தேவையான அடுத்த மற்றும் பெரிய படி நமது நேர்மையின் சோதனை, அதாவது சீர்திருத்தம். இதற்காக நாம் சூழ்நிலைகளின் அழுத்தத்தில் வைக்கப்படுகிறோம். சோதனை நம்மை மீண்டும் குற்றத்தை செய்ய தூண்டுகிறது, மேலும் செய்யப்பட்டதற்கு ஈடாக துயரம் வருகிறது. நீதிச் சட்டத்தில் எந்த குறைவும் இல்லை என்றும், நாம் முழுமையான விலையை செலுத்த வேண்டும் என்றும் நாம் அறியும் வரை அது அப்படியே இருக்கும். நீங்கள் அளவிடும் அளவு உங்களுக்கு மீண்டும் அளக்கப்படும். அது நிறைந்து கடந்து செல்லும். பாவத்தை ரத்து செய்ய ஜெபத்தை ஒரு ஒப்புதல் வாக்குமூலமாக பயன்படுத்தக்கூடாது. அத்தகைய பிழை உண்மையான மதத்தை தடுக்கும். கிறிஸ்துவால் அழிக்கப்படுவதால் மட்டுமே பாவம் மன்னிக்கப்படுகிறது. உண்மை மற்றும் வாழ்க்கை. ஜெபம் பாவம் ரத்து செய்யப்படுகிறது என்ற நம்பிக்கையை வளர்த்தால், ஜெபம் ஒரு தீமை. பாவத்தில் தொடர்ந்து இருப்பவர் தன்னை மன்னித்துவிட்டதாக கருதுவதால் மோசமாகி விடுகிறார். ஒரு அப்போஸ்தலன், தேவனுடைய குமாரன் கிறிஸ்து பிசாசின் கிரியைகளை அழிக்க வந்ததாக கூறுகிறார். நாம் நமது தெய்வீக முன்மாதிரியை பின்பற்ற வேண்டும், மேலும் அனைத்து தீய செயல்களையும் அழிக்க வேண்டும். பிழை மற்றும் நோய் உட்பட பாவத்திற்கான தண்டனையிலிருந்து நாம் தப்ப முடியாது. நாம் கிறிஸ்துவை மறுத்தால் அவரும் நம்மை மறுதலிப்பார் என்று வேதம் கூறுகிறது. தெய்வீக அன்பு மனிதனை சரிசெய்து ஆளுகிறது. மனிதர்கள் மன்னிக்கலாம், ஆனால் இந்த தெய்வீக கொள்கை மட்டுமே பாவியை சீர்திருத்துகிறது. கடவுள் அவர் வழங்கும் ஞானத்திலிருந்து பிரிக்கப்பட்டவர் அல்ல. அவர் கொடுக்கும் திறமைகள் நாம் மேம்படுத்த வேண்டும். நாம் மோசமாகச் செய்த அல்லது செய்யாமல் விடப்பட்ட நமது வேலையை மன்னிக்கும்படி அவரை அழைப்பது, மன்னிப்பு கேட்பதைத் தவிர வேறு எதுவும் செய்ய முடியாது. பின்னர் குற்றத்தை மீண்டும் செய்ய நாம் சுதந்திரமாக இருப்போம் என்ற வீண் கருத்தை குறிக்கிறது. பாவத்தின் விளைவாக துன்பத்தை ஏற்படுத்துவது பாவத்தை அழிக்கும் வழிமுறையாகும். பாவத்தில் உள்ள ஒவ்வொரு இன்பமும் அதன் வலிக்கு சமமானதை விட அதிகமாக இருக்கும். பொருள் வாழ்க்கை மற்றும் பாவம் மீதான நம்பிக்கை அழிக்கப்படும் வரை
பரலோகத்தை அடைய, இருப்பின் இணக்கம், இருப்பின் தெய்வீக கொள்கையை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இருப்பு அறிவியல் புலன்களின் பிழைகளை வெளிப்படுத்துகிறது, மேலும் அறிவியலின் உதவியுடன் ஆன்மீக உணர்வு உண்மையை அடைகிறது. பின்னர் பிழை மறைந்துவிடும். மரண உணர்வு அடக்கப்பட்டு, உண்மையான ஒற்றுமையைப் போலல்லாத அனைத்தும் மறைந்து போகும் அறிவியல் காலத்தை நாம் நெருங்கும் போது பாவமும் நோயும் குறைந்து உண்மையானதாக தோன்றாது. ஒழுக்கமுள்ள மனிதனுக்கு தான் ஒரு கொலை செய்துவிடுவோம் என்ற பயம் இல்லை, மேலும் நோய் பற்றிய கேள்வியில் அவன் அச்சமற்றவனாக இருக்க வேண்டும். பிழையின் மீது சத்தியத்தின் மேலாதிக்கம், மரணத்தின் மீது வாழ்க்கை, தீமையின் மீது நன்மை ஆகியவற்றின் ஒவ்வொரு திசையிலும் நம்மை பயன்படுத்திக் கொள்ள நாம் உயர முடியும், இறுதியில் எழுவோம். மேலும் கடவுளின் யோசனையின் முழுமையை அடையும் வரை இந்த வளர்ச்சி தொடரும், மேலும் நாம் நோய்வாய்ப்பட்டு இறந்துவிடுவோம் என்ற பயம் இனி இருக்காது. இங்கே கிறிஸ்தவ அறிவியல் என்பது இறையாண்மை கொண்ட சர்வரோக நிவாரணியாகும். இது மரண மனதின் பலவீனத்திற்கு வலிமை அளிக்கிறது, அழியாத மற்றும் சர்வ வல்லமையுள்ள மனதிலிருந்து வலிமை. மேலும் மனிதகுலத்தை தன்னை விட தூய்மையான ஆசைகளாக, ஆன்மீக சக்தியாகவும் மனிதனுக்கு நல்லெண்ணமாகவும் உயர்த்துகிறது. நீங்கள் தெரிந்தே தவறுகளை நம்பி, அதைச் செய்தால், உடனடியாக உங்கள் பாதையை மாற்றிக்கொண்டு சரியானதைச் செய்யலாம். பாவம் அல்லது நோய்க்கு எதிரான சரியான முயற்சிகளுக்கு பொருள் எந்த எதிர்ப்பையும் ஏற்படுத்த முடியாது, ஏனெனில் பொருள் மந்தமானது, சிந்தனையற்றது. மேலும், நீங்கள் உங்களை நோய்வாய்ப்பட்டவர் என்று நம்பினால், உடலின் தடையின்றி இந்த தவறான நம்பிக்கையையும் செயலையும் மாற்றலாம். கடவுள் ஒருபோதும் பொருள் சட்டம் என்று அழைக்கப்படுவதற்கு கீழ்ப்படிதலை கோருவதில்லை என்பதை அறிந்தும், பாவம், நோய் அல்லது மரணம் அவசியம் என்று கூறப்படுவதை நம்பாதீர்கள். ஏனெனில் அத்தகைய சட்டம் எதுவும் இல்லை. எனவே நீங்கள் பரிபூரணமாக இருங்கள் என்ற தெய்வீக கோரிக்கை அறிவியல் பூர்வமானது, மேலும் பரிபூரணத்திற்கு வழிவகுக்கும் மனித அடிச்சுவடுகள் இன்றியமையாதவை. மரண இருப்பு என்பது தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்ளும் நிலை, இருப்பின் உண்மை அல்ல என்பதை நீங்கள் புரிந்து கொண்டால், நீங்கள் நிலைமையை நிர்வகிக்கிறீர்கள். மரண மனம் தொடர்ந்து மரண உடலில் தவறான கருத்துகளின் விளைவுகளை உருவாக்குகிறது, மேலும் அது தொடர்ந்து அவ்வாறு செய்யும். மரண மாயையின் வஞ்சக வலையை உண்மை துடைத்துவிடும். மரண பிழை அதன் கற்பனை சக்திகளை இழக்கும் வரை. மிகவும் கிறிஸ்தவ நிலை நேர்மை மற்றும் ஆன்மீக புரிதலின் நிலையாகும், மேலும் இது நோயுற்றவர்களை குணப்படுத்துவதற்கு சிறப்பாக மாற்றியமைக்கப்படுகிறது. மரண மனம் அதன் உடல், கட்டமைப்பு மற்றும் பொருள் அடிப்படையை கைவிடும் காலம் நெருங்குகிறது. அழியாத மனமும் அதன் அமைப்புகளும் அறிவியலில் புரிந்து கொள்ளப்படும் காலம். மேலும் பொருள் நம்பிக்கைகள் ஆன்மீக உண்மைகளில் தலையிடாது. நாம் சிந்தனையில் சரியான மாதிரிகளை உருவாக்கி, அவற்றை தொடர்ந்து பார்க்க வேண்டும், இல்லையெனில் நாம் அவற்றை ஒருபோதும் மகத்தான மற்றும் உன்னதமான வாழ்க்கையில் செதுக்க மாட்டோம். தன்னலமற்ற தன்மை, நன்மை, கருணை, நீதி, ஆரோக்கியம், பரிசுத்தம், அன்பு, பரலோக ராஜ்யம் நமக்குள் ஆட்சி செய்யட்டும். பாவம், நோய் மற்றும் மரணம் ஆகியவை இறுதியாக மறைந்து போகும் வரை குறைந்துவிடும். சர்ச் கையேட்டில் கொடுக்கப்பட்டுள்ளபடி மேரி பேக்கர் எட்டியின் 3 தினசரி கடமைகளை இப்போது படிப்பேன். தினசரி ஜெபம். ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும். உம்முடைய ராஜ்யம் வா, தெய்வீக சத்தியம், வாழ்க்கை, அன்பு ஆகியவற்றின் ஆட்சி என்னுள் நிலை பெறட்டும். எல்லா பாவங்களையும் என்னிடமிருந்து விலக்கட்டும்.
உம்முடைய வார்த்தை எல்லா மனிதர்களிடமும் பாசத்தை வளப்படுத்தி அவற்றை ஆளட்டும். நோக்கங்கள் மற்றும் செயல்களுக்கான விதி. தி மதர் சர்ச்சின் உறுப்பினர்களின் நோக்கங்கள் அல்லது செயல்களை விரோதமோ அல்லது தனிப்பட்ட இணைப்போ தூண்டக்கூடாது. அறிவியலில் தெய்வீக அன்பு மட்டுமே மனிதனை ஆளுகிறது. ஒரு கிறிஸ்தவ விஞ்ஞானி அன்பின் இனிமையான வசதிகளையும் பாவத்தை கண்டிப்பதிலும் உண்மையான சகோதரத்துவம், தொண்டு, மன்னிப்பு ஆகியவற்றிலும் பிரதிபலிக்கிறார். இந்த திருச்சபையின் உறுப்பினர்கள் தினந்தோறும் கவனித்து எல்லா தீமைகளிலிருந்தும் தீர்க்கதரிசனம், தீர்ப்பு, கண்டனம், ஆலோசனை, செல்வாக்கு செலுத்துதல் அல்லது தவறாக செல்வாக்கு செலுத்துதல் ஆகியவற்றிலிருந்து விடுவிக்கப்பட வேண்டும். கடமைக்கு விழிப்புணர்வு. ஆக்கிரமிப்பு மனநல ஆலோசனைகளுக்கு எதிராக தினமும் தன்னை தற்காத்துக் கொள்வது இந்த திருச்சபையின் ஒவ்வொரு உறுப்பினரின் கடமையாகும், மேலும் கடவுளுக்கும் அவரது தலைவருக்கும் மனிதகுலத்திற்கும் அவர் செய்ய வேண்டிய கடமையை மறக்கவோ புறக்கணிக்கவோ கூடாது. அவருடைய கிரியைகளால் அவர் நியாயந்தீர்க்கப்படுவார், நியாயப்படுத்தப்படுவார் அல்லது கண்டிக்கப்படுவார்.